அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பஞ்சாங்கம் நம்ம பார்க்கலாங்க. அதாவது 3/8/2024 ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை, குரோதி வருடம் ஆடி மாதம் 18ஆம் தேதி. இன்றைக்கி ஆடிப்பெருக்கு இன்றைக்கி இருக்குது. ஆடிப்பெருக்கு நம்ம எல்லாருமே கொண்டாடக்கூடிய, தமிழர்கள் கொண்டாடக்கூடிய நாள். விவசாய பணிகள் எல்லாமே மேற்கொண்டு இன்றைக்கி ஆடிப்பெருக்கு நம்ம காவிரி தாய்க்கு நன்றி செலுத்தக்கூடிய இந்த நல்ல நாளில் சூரிய உதயம் காலையில் 6:04 சூரியன் உதயமாகுது. இன்று திதி மாலை 4:55 மணி வரைக்குமே, 4:55 வரைக்கும் சதுர்தசி திதி இருக்குது. அதுக்கப்புறம் அமாவாசை திதி நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுது. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:42 வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரம். அதற்கு பிறகு பூச நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிடுது. அமிர்தாதி யோகம் இன்றைக்கி பூரா தீனுமே, இன்றைக்கி நாள் முழுவதுமே சித்த யோகம் இருக்குது. நாம யோகம் இன்று பிற்பகல் 12:32 வரைக்கும் வஜ்ர யோகம். அதற்கு பிறகு சித்தி யோகம். கரணம் இன்று அதிகாலை 4:51 வரைக்கும் பத்திரை கரணம். பின்பு மாலை 4:55 வரைக்கும் சகுனி கரணம். அதற்கு பிறகு சதுஸ்பாதம் கரணம் ஸ்டார்ட் ஆயிடுது. சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் 1:43 வரைக்கும் கேட்டை நட்சத்திரம். அதற்கு பிறகு மூல நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆகுது. நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரைக்கும் இருக்குது. மாலை 4:45 5:45 வரைக்கும் இருக்குது. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரைக்கும் இருக்குது. ராத்திரியில் இரவு 9:30 10:30 வரைக்கும் இருக்குது. ஓரை காலையில் 6 மணிலேருந்து 7 மணி வரை சனி ஓரை, 7 மணிலேருந்து 8 மணி வரை குரு ஓரை, 8 மணிலேருந்து 9 மணி வரை செவ்வாய் ஓரை, 9 மணிலேருந்து 10 மணி வரை சூரியன் ஓரை, 10 மணிலேருந்து 11 மணி வரை சுக்கிரன் ஓரை, 11 மணிலேருந்து 12 மணி வரை புதன் ஓரை, 12 மணிலேருந்து 1 மணி வரை சந்திரன் ஓரை, 1 மணிலேருந்து 2 மணி வரை சனி ஓரை, 2 மணிலேருந்து 3 மணி வரை குரு ஓரை, 3 மணிலேருந்து 4 மணி வரை செவ்வாய் ஓரை, 4 மணிலேருந்து 5 மணி வரை சூரியன் ஓரை, 5 மணிலேருந்து 6 மணி வரை சுக்கிரன் ஓரை. ராகு காலம் காலையில் 9 மணிலேருந்து 10:30 வரைக்கும் இருக்குது. குளிகை காலம் காலையில் 6 மணிலேருந்து 7:30 வரைக்கும் இருக்குது. யமகண்டம் மதியம் 1:30 3 மணி வரைக்கும் இருக்குது. சூலம் கிழக்கு திசை. இதுக்கு கிழக்கு திசையில் உங்களுக்கு ஏதாவது நல்ல காரியங்களுக்காக நீங்கள் போகிறீங்க, உங்கள் காரியங்கள் தடங்கலாகாமல் இருக்கணும் அப்படின்னா தயிர் கொஞ்சம் வச்சு நீங்கள் கணபதி, குலதெய்வம், இஷ்ட தெய்வத்தை வேண்டி அந்த தயிர் 2 ஸ்பூன் சாப்பிட்டுட்டு போகிறீங்கன்னா உங்களோட வேலைகள் நல்லபடியாக நடக்கும். சந்திராஷ்டமக்காரவங்க இன்றைக்கி நீங்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் பிற்பகல் 1:43 வரைக்கும் கேட்டை நட்சத்திரத்துக்கு இருக்குன்னு சொன்னேன். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா மூல நட்சத்திரத்துக்கு நமக்கு சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆயிடுது. கேட்டை நட்சத்திரக்காரங்களும் மூல நட்சத்திரத்துக்காரங்களும் கொஞ்சம் அந்த பாலில் கொஞ்சம் சர்க்கரை போட்டு நீங்கள் கணபதி, குலதெய்வம், இஷ்ட தெய்வத்தை கும்பிட்டுட்டு நீங்கள் அதை குடிச்சிட்டு போனீங்கன்னா இன்றைக்கி நாள் முழுவதுமே உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வராமல் நீங்கள் நல்லபடியாக உங்களோட வேலைகளை சந்தோஷமாக முடிப்பீங்க. காரியங்கள் தடங்கள் ஆகாமல் உங்களுக்கு இருக்கும். இன்றைய வழிபாடு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பூச நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால நம்ம சாயந்தரம் மதியத்துக்கு மேலே பூச நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிடுது. அதனால் நீங்கள் சாயந்தரத்தில் நம்ம காலையில் நம்ம குலதெய்வ பூஜை, அதே மாதிரி நம்ம அம்மன் பூஜை எல்லாமே நம்ம காலை நேரத்தில் நம்ம பண்ணிக்கலாம். அதே போல் அது சாயந்தரத்தில் நம்ம குலதெய்வ பூஜையும் சாயந்தரமும் நீங்கள் கொண்டாடலாம். அது காலையிலையும் நீங்கள் கொண்டாடலாம். பூச நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால நாளைக்கு ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறதுனால உங்களால் ஏதாவது ஒரு புது துணிகள் ஆபரணங்கள் வாங்க, துணிகள் வாங்க, இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் செய்கிறதுக்கு இந்த இது சதுர்தசி திதி. இன்றைக்கி திதி ரொம்ப நல்லா இருக்குது. இன்றைக்கி நாளும் ஆடி 18ஆம் பெருக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு நம்ம மங்கள பொருட்கள் வாங்கலாம். மஞ்சள், குங்குமம், உப்பு, புளி, துவரம்பருப்பு, சர்க்கரை, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் மிளகா, இந்த மாதிரி ஐட்டங்கள் நம்ம நாளைக்கு இன்றைக்கி வாங்கி வச்சுக்கிறது இந்த ஆடி 18ஆம் பெருக்கில் நமக்கு தானியங்கள் பெருகிறதுக்கும் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கிறதுக்கும் நமக்கு உதவியாக இருக்கும். மரம், செடி, கொடி நடுறதுக்கு இன்றைக்கி ஏற்ற நாள். அதனால் நீங்கள் வீட்டில் யாருக்காவது செடி நடணும் அப்படின்னா நீங்கள் துளசி செடி, இந்த மாதிரி செடிகள்லாம் நல்ல பூக்கள் பூக்கிற மாதிரி செடிகள் வாங்கி நீங்கள் வீட்டில் நடுறதுக்கும் இந்த திதியை நம்ம இன்றைக்கி பயன்படுத்திக்கலாம். ஆடிப்பெருக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். சிவபகவானையும் வழிபடுறது மிகவும் சிறந்தது. சிவனையும் வழிபடலாம், நாராயணனையும் வழிபடலாம், லக்ஷ்மியையும் வழிபடலாம். அதாவது சிவசக்தியையும் நம்ம
வழிபடுறது நமக்கு வந்து ரொம்ப நல்லது. இந்த நாளில் வந்து ஆடி 18 வந்து தாலிப்பெருக்கு வந்து நம்ம வந்து பண்ணி நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து சுமங்கலிகள் வந்து தாலி கயிறும் மாற்றிக்கலாம். தாலி கயிறு மாற்றுறதுக்கு வந்து நீங்கள் காலையில் வந்து அந்த ராகு காலம் வந்து நமக்கு வந்து 9 மணிலேருந்து ஆரம்பிச்சுறதுனால நீங்கள் 7 மணிக்கு மேலே வந்து நமக்கு 7 மணிக்கு மேலே உங்களுக்கு குரு வர ஸ்டார்ட் ஆயிடுது. அதனால் 7 மணி 5 மணிலேருந்து 7 மணி 5 நிமிஷத்துலேருந்து அந்த 7:55க்குள்ளே வந்து நீங்கள் அந்த காலையில் வந்து ஏர்லியராக வந்து கயிறு மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மாற்றலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த இது வந்து 11 மணிக்குள்ளே, அதாவது 10:40லேருந்து 11 மணிக்குள்ளே சுக்கிர ஓரையிலையும் நீங்கள் வந்து தாலி கயிறு மாற்றிக்கலாம். அதற்கு பிறகு நீங்கள் வந்து 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் புதன் ஓரை இருக்குது. அந்த ஓரையிலையும் வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் தான். ஆனால் 12 மணிக்கு மேலே வந்து நீங்கள் வந்து அந்த கயிறு வந்து மாற்றக்கூடாது. ஏன்னா அது வந்து அதுக்கப்புறம் 12 மணிக்கு மேலே வந்து இறங்கும் பொழுது ஆயிடுறதுனால நம்ம தாலி கயிறு வந்து நீங்கள் மேக்ஸிமம் வந்து 12 மணிக்குள்ளே காலையில் நான் சொல்லியிருக்கேன் 2 டைம் வந்து சொல்லியிருக்கேன். 7:05லேருந்து 7:55க்குள்ளே ஒரு டைமும், அதே மாதிரி நீங்கள் வந்து 10:40லேருந்து 12 மணிக்குள்ளே நீங்கள் வந்து இந்த தாலி கயிறு மாற்றுறதுக்கு நல்ல நேரம் வந்து இந்த இதில் வந்து இந்த ஆடி 18ஆம் பெருக்குக்கு அனைவருமே வந்து நல்ல விசேஷமாக நீங்கள் கொண்டாடுங்க. அனைவருக்கும் ஆடி 18ஆம் பெருக்குன்னு வாழ்த்துக்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.